Hello students, இன்னைக்கு chapter 12 discrete mathematicsல exercise 12.1ல example 12.3 and 12.4 பார்க்கலாம். 5 mark question very important. Example 12.3 பாருங்க. Verify the closure property, commutative property, associative property, identity property and inverse for the arithmetic operation minus on z. z இன் மீது இயற்கணித செயலி மைனஸ் ஆனது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, எதிர்மறை பண்பு ஆகியவைகளை கொண்டுள்ளதா என சரிபார்க்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமாடா. ரொம்ப முக்கியமான சாப்டராடாமா, முக்கியமான சம்ஸ் எல்லாம் வேறு 5 மார்க்கில் டெஃபினட்டாக இந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்பாங்க, பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்பு. அடைவு பண்பு அப்படின்னா ஒரு 2 எலிமெண்ட் ஒரு செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதோட மல்டிப்ளிகேஷனும் இந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ 2 எலிமெண்ட் அதே அடிஷனாக இருந்தால் அந்த 2 எலிமெண்ட் அந்த செட்டுக்குள்ளே இருந்தால் அதோட அடிஷனோ ஆர் சப்ராக்ஷனோ அந்த எலிமெண்ட்டுக்குள்ளார அந்த செட்டுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ m, n பிலாங் டு இசட்னா m - n பிலாங் டு இசட். ஃபார் எக்ஸாம்பிள் m = 1, n = -2 அப்படின்னா m - n, ஸோ 1 minus of -2 அப்படின்னு போட்டிங்கன்னா 1 + 2, therefore 3. 3ங்கிறது belong to z. ஸோ நெகட்டிவ் or subtraction is binary on z. z-இன் மீது நெகட்டிவானது இருப்பு செயலி அல்லது அடைவு பண்பை பெற்றுள்ளது அப்படின்னு எழுதிடலாம். நீங்களும் வேறு எக்ஸாம்பிள் எது வேணாலும் கொடுத்துடலாம். இப்போ 1 + 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், எம்முக்கு 1, எண்ணுக்கு 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 - 3, அப்போ -2. -2வும் பிலாங் டு இசட் தான். சரிங்களா? அடுத்தது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு என்னென்னா, இப்போ m * n = n * m, ரெண்டும் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டும் ஈக்குவல்னால் ப்ரூவ்னு சொல்லிடலாம். இப்போ m + n = n + m, பட் m - n நாட் ஈக்குவல் டு n - m இருக்கும். அடிஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன்லேயும் நமக்கு இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அந்த கண்டிஷன் லெஃப்ட்டும் ரைட்டும். பட் சப்ராக்ஷன்லேயும் டிவைட்லேயும் நமக்கு நாட் ஈக்குவல் டு தான் வரும். சரிங்களா? அதாவது m, n பிலாங் டு இசட்னா m - n = n - m இப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். பட் இது நாட்டு தான், நாட் ஈக்குவல் தான். இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக வராது. அது அடிஷன்லேயும் சப்ராக்ஷன்லேயும் டிவிஷன்லேயும் நமக்கு நாட் ஈக்குவல் தான்டா வரும். இந்த பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 5 - 4, எம்மோட வேல்யூ 5ன்னு என்னோட வேல்யூ 4ன்னு கொடுக்கும்போது இங்கிட்ட 1 வருது, அங்கிட்ட -1ன்னு வருது. அதனால் இது நாட் ஈக்குவல், அதனால் நாட் கம்யூட்டேட்டிவ். இதுக்கு பரிமாற்று பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா? அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இதுக்கு தான் உண்டு. சரியா? ஏன்னா இடம் மாறினாலும் அதோடைய ஆன்சர் மாறாது. பட் இதுக்கு இடம் சப்ராக்ஷன்லேயும் டிவிஷன்லேயும் இடம் மாறிச்சுன்னா, ப்ளேஸ் மாறிச்சுன்னா நம்மளுடைய ஆன்சர் டிஃபர் ஆகிடும். சரிங்களா? ஸோ z இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. z-இன் மீது நெகட்டிவானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யவில்லை, இல்லை நிறைவு பெறவில்லை, இல்லை பரிமாற்று பண்பு இல்லை அப்படின்னு எப்படி வேணாலும் எழுதிக்கலாண்டாமா. சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சேர்ப்பு பண்பு. இதுக்கு 3 எலிமெண்ட்டை எடுத்துக்கணும். அந்த 3 எலிமெண்ட்டு அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அடிஷனாக இருந்தாலும் சரி, ஆர் மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஆர் டிவிஷன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, அதுவும் அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடணும். அதாவது லெஃப்ட்டு ரைட்டும். ஸோ இங்கே டு ப்ரூவ் என்ன, m - n - p = m - n - p.
ரெண்டு மேலே பார்த்தோம் இப்போ கம்யூட்டேட்டிவ், அது ரெண்டே நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டும் போது அதோட இன்னொன்று சேருது இதில் அப்படின்னா அதுவும் டெஃபினட்டாக வந்து அது நாட் அசோசியேட்டிவாக தான் இருக்கும், அதுவும் நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா நான் சப்ராக்ஷன் வந்து என்ன சொல்லிட்டேன், அசோசியேட்டிவாகவும் இருக்காது, அது கம்யூட்டேட்டிவாகவும் இருக்காது. சரிங்களா? ஸோ நெகட்டிவ் ஆர் சப்ராக்ஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆன் இசட். இசடின் மீது நெகட்டிவானது சேர்ப்பு பண்பை பெறவில்லை. let m belong to z. இப்போ அடுத்தது என்னென்னா ஐடென்டி ப்ராப்பர்ட்டி, சமணி பண்பு. let m belong to z, e be the identity element. ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சமணி பண்பு. m minus e equal to e minus m equal to m. பட் இதுவும் நாட் ஈக்குவல் தான், ஏன்னா m மைனஸ் n நாட் ஈக்குவல் டு n மைனஸ் எம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ m மைனஸ் e நாட் ஈக்குவல் டு e மைனஸ் m தான். ஃப்ரம் கேஸ் டூ, அதாவது கம்யூட்டேட்டிவ் பரிமாற்று பண்பு. அங்கே நாட் கம்யூட்டேட்டிவ் தானே சொன்னேன், m மைனஸ் ஏ நாட் ஈக்குவல் டு n மைனஸ் m அப்படின்னா m மைனஸ் e நாட் ஈக்குவல் டு e மைனஸ் m. therefore e வந்து does not exists. சமணி பண்பு இல்லை. ஸோ ஐடென்டி does not exist. இல்லை நோ ஐடென்டி அப்படின்னு கூட சொல்லிடலாம். சமணி உறுப்புங்கிறத விட சமணி பண்பு இல்லை. ஸோ நெகட்டிவானது இசடில் சமணி பண்பை பெறவில்லை, இல்லை நிறைவு செய்யவில்லை. அடுத்த ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, எதிர்மறை பண்பு. இப்போ சமணி பண்பு இல்லாதனால இதுக்கு எதிர்மறை பண்பும் இல்லடாமா. ஐடென்டி டஸ் நாட் எக்ஸிட்ஸ் அப்படிங்கிறனால இன்வர்ஸும் டஸ் நாட் எக்ஸிட்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கு ஒன்லி க்ளோஷர் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அசோசியேட்டிவும் இல்லை, கம்யூட்டேட்டிவும் இல்லை, ஐடென்டியும் இல்லை, இன்வர்ஸும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஒன் வேர்டில் கூட சொல்லிடலாம். அசோசியேட்டிவ், நாட் அசோசியேட்டிவ், நாட் கம்யூட்டேட்டிவ் ஆன் இசட், நாட் ஐடென்டி ஆன் இசட், நாட் இன்வர்ஸ் ஆன் இசட் அப்படின்னு கூட போட்டுடலாம். எதிர்மறை பண்பு இல்லை, சமணி பண்பு இல்லை, பரிமாற்று பண்பு இல்லை, சேர்ப்பு பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மைனஸ் எம் பி த இன்வர்ஸ் ஆஃப் எம், எம்மின் எதிர்மறை மைனஸ் எம். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எதிர்மறை பண்பு, சமணி உறுப்பு இல்லை, அதனால் இதுக்கு எதிர்மறை பண்பும் இல்லை. இ டஸ் நாட் எக்ஸிட்ஸ் அப்படின்னா இன்வர்ஸும் டஸ் நாட் எக்ஸிட்ஸ் தான். ஸோ க்ளோஷர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, மீது நாலுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் இந்த இவ்வளோ விளக்கமாக கூட எழுத வேணாம், எல்லாமே இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரே லைனில். அடுத்து எக்ஸாம்பிள் 12.4 பாருங்கள். வெரிஃபை த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் plus on ZE the set of all even integers. ZE இன் மீது ப்ளஸ் என்ற இருவுறுப்பு செயலி அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, எதிர்மறை பண்பு ஆகியவைகளை பெற்றுள்ளதா என சரிபார்க்க இங்கு ZE is equal to அனைத்து இரட்டை முழுக்களின் கணம். ஸோ கிவன் ZEங்கிறது இந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜர்ஸ், அனைத்து இரட்டை முழுக்களின் கணம்.
இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ எக்ஸெட்ரா -6 -4 -2 0 2 4 6 எக்ஸெட்ரா. இது வந்து நம்பரில் சொல்லிட்டேன். இதை வந்து நொட்டேஷனில் சொல்லணுன்னா 2k. அந்த கேங்கிறது பிலாங்ஸ் டு இசட். இசடுங்கிறது இன்டீஜர், முழு எண். நீங்கள் இப்போ 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும், 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 4 கிடைக்கும், 0 கொடுத்தீங்கன்னா 0 கிடைக்கும். இந்த கேக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா, இப்போ 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 6 கிடைக்கும். சரிங்களா? அதனால் அதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு, 2k அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த கேங்கிறது பிலாங்ஸ் டு இசட். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன? க்ளோஷர், அடைவு பண்பு. ஸோ எக்ஸுங்கிறது 2m, ஒய்ங்கிறது 2n. இந்த m, n வந்து பிலாங்ஸ் டு இசட். இது இப்போ வந்து அடிஷனில் சொல்லியிருக்கனால எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸு வந்து ஒய் வந்து இசட்இயில் இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இசட்இயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது 2m, ஒய்ங்கிறது 2n. 2 காமனாக எடுத்தால் 2 × m + n. இது வந்து பிலாங் டு இசட்இ தான். எக்ஸு ஒய் தான் பிலாங் டு இசட்இ. இந்த m, n வந்து பிலாங் டு இசட். ஓகேவா? ஸோ வந்து அந்த இசட்இயில் இருக்குது. ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 2ஆக தான் இருக்குது. அப்போ இது ஈவன் நம்பராக தான் இருக்கும். நம்ம செட்டு வந்து ஈவன் நம்பர் தான். ஸோ அடிஷன் இஸ் பைனரி ஆன் இசட்இ. ப்ளஸ் ஆனது இசட்இயில் அடைவு பண்பை பெற்றுள்ளது. அடுத்து செகண்ட் ஒன், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பரிமாற்று பண்பு. எக்ஸுங்கிறது 2m, ஒய்ங்கிறது 2n. m, n பிலாங்ஸ் டு இசட். x + y = y + xன்னு ப்ரூவ் பண்ணணும்னுவாம்மா. ஸோ இது 2 × m + n வரும், ஈக்குவல் டு 2 × n + m அப்படின்னு வரும். போத் ஆர் சேம் தான். அப்போ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. பரிமாற்று பண்பு உண்டு. Therefore, addition is commutative on ZE. ஏன்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க செட்டு வந்து ZE. ப்ளஸ் ஆனது ZEயில் பரிமாற்று பண்பை பெற்றுள்ளது. அடுத்த தேர்ட் ஒன், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு. இதுவும் டெஃபினட்டாக வந்து என்னவாக தான் இருக்கும்டாமா இருக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுக்கு வந்து 3 எடுத்துக்கணும் நம்ம. ஸோ x = 2m, y = 2n, z = 2p. ஒய்க்கு வந்து 2n போட்டுக்கோங்க, மிஸ்ஸு எம்முன்னு போட்டிருக்கேன், அது 2n. ஓகேவா? ஸோ m, n, p பிலாங் டு z. ஸோ x + y + z = x + y + z. ஸோ 2 × m + n + 2p, 2m + 2 × n + p. இப்போ அது என்னடாமா, மிஸ் எம்முனே போட்டுட்டேன், மாற்றவே இல்லை போல் இருக்குது. அது n + p நான் மாற்றிட்டேன் போல் இருக்குது.
ஆனால் மேலே மாற்றலை. ஸோ 2 இன்ட்டு m + n + p, இங்கிட்டும் 2 இன்ட்டு m + n + p. ஏன்னா ரெண்டுத்துலேயும் அந்த 2 காமனாக இருக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வந்துடுது. மல்டிபிள் ஆஃப் 2வாக இருந்தால் கண்டிப்பாக அது ஈவன் நம்பராக தான் இருக்கும். அதனால் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் ஆன் ZE. இவ்வளோ விளக்கமாக கூட தேவையில்லை. ரெண்டு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்டா. அடிஷனாக இருந்தால் கண்டிப்பாக அது அசோசியேட்டிவாகவும் இருக்கும், காம்படேட்டிவாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இதில் இந்த 2-3 லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே இது அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் ஆன் ZE அப்படின்னு கூட எழுதிடலாம். ப்ளஸ் ஆனது ZEயில் பரிமாற்று பண்பை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, சமணி பண்பு. சரிங்களா? இது வந்து 4th one. ஸோ x is equal to 2m, m belong to z. ஈங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு, சமணி உறுப்பு. x + e is equal to e + x is equal to x. ஸோ x + e is equal to xன்னா e is equal to x minus xன்னு வரும் இல்லையா? அப்போ 2m minus 2m அப்படின்னு வரும். therefore 0 ஆகிடும். ஸோ e equal to 0. இது belong to ZE தான். ஏன்னா அந்த செட்டுக்குள்ளார இருக்குது. ZEங்கிற செட்டுக்குள்ளார 0 இருக்குது. ஸோ அடிஷன் இஸ் ஐடென்டி ஆன் ZE. ப்ளஸ் ஆனது ZEயில் சமணி பண்பை பெற்றுள்ளது. அடுத்து 5th one, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, எதிர்மறை பண்பு. x is equal to 2m, m belong to z. x plus x inverse equal to x inverse plus x is equal to e. இந்த x plus x inverse is equal to e அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா xங்கிறது 2m plus x inverse equal to eங்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ x inverse equal to -2m. அதாவது mஇன் எதிர்மறை -m. -m be the inverse of m. ஓகேவா? அப்போ 2m அப்படின்னு எடுத்துக்கிட்டால் -2m be the inverse of 2m தானே. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு தானே. அப்போ இதுக்கு வந்து என்ன இருக்குது, இன்வர்ஸ் இருக்குது தானே. அப்போ -xோடைய ஆன்சர் தானே. -m be the inverse of mனா -x be the inverse of x தானே. அப்போ x இன்வர்ஸ்க்கு நமக்கு -xன்னு கிடச்சிருச்சு இல்லையா. therefore addition is inverse on ZE. ப்ளஸ் ஆனது எதிர்மறை பண்பை பெற்றுள்ளது. 12th சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராமா. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும், 2 மார்க் வரும், 3 மார்க் வரும், 10 மார்க்ஸ் வரும். இந்த சாப்டரை ஒமிட் பண்ணவே கூடாது. எல்லா கொஷினையும் நல்லா பார்த்து போட்டு பார்த்தணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.